சிவா. அக்கா. சிவா. என்னக்கா, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? இல்ல, அடிபட்டு வந்தாரே, அவர் அதுக்கப்புறம் எப்படி இருக்காருன்னு விசாரிச்சியா? யாருக்கு அடிபட்டுச்சு? நீங்க யார பத்தி கேக்குறீங்க? அவர்தான், பாவையோட அப்பாவை பத்தி தான் கேக்குறேன். ஓ, உங்க ஹஸ்பண்டா? என்ன, நீ போய் பாத்தியா இல்லையா? பாத்தங்கா, ஒன்னும் ப்ராப்ளம்லாம் இல்ல. மாம்ஸ் இப்போ ஓகேவா தான் இருக்காரு. அப்படி அசால்ட்டாலாம் இருக்க வேணாம். உடனே அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. சரிங்கக்கா, நான் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். நம்ம வீட்ல வேற இருக்காரு, அவருக்கு இந்த டைம்ல எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல, அதனாலதான் சொல்றேன். மத்தபடியெல்லாம் நீ எதுவும் நினைச்சுக்காத. அக்கா, நான் ரொம்ப பிரில்லியன்ட், எனக்கு நல்லா புரியுதுக்கா. எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இப்படி திருட்டுத்தனமா வீட்டுக்கு வராதன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன். உன் புத்தி கதை ஏறவே இல்லையா? யாராவது பார்த்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? ஆல்ரெடி நாங்க போராடிதான் அந்த வீட்ல இருந்துட்டு இருக்கோம். உன்னால எல்லாமே கெட்டு போக பாத்துச்சு. ஒருவேளை நான் அந்த நேரத்துல கரெக்டா வராம போயிருந்தா மாட்டிருப்பல. அதனால உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, எல்லா ப்ராப்ளமும் எங்களுக்கு தான். நாங்க எதுக்காக அந்த வீட்டுக்கு போகணுமோ அந்த வேலை முடியாமலே அங்கிருந்து வெளியே வந்திருப்போம். கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்காம நடந்துக்கிற? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ ஒரு போலீஸ் தானே, உனக்கும் இதெல்லாம் தெரியும் தானே? நீ இப்படி செஞ்சதும் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. அவதான் புரிஞ்சுக்காம வீட்டுக்குள்ள வந்தானா நீங்களும் பூஜையில உட்கார வச்சிருவீங்களா? உங்களுக்கு கூட மாட்டினா என்ன ஆகும்னு தெரியாது. நான் ஒன்னும் வேணும்னே அவளை பூஜையில உட்கார வைக்கல. எல்லாரும் உன்னை எங்க எங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. உனக்கு போன் பண்ணா நீயும் வர லேட் ஆகும்னு சொல்லிட்ட. நானும் எவ்வளவு நேரம் தான் சமாளிக்கிறது? அதான் நீ ஆல்ரெடி வந்துட்டேன்னு நான் ஒரு பொய்ய சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் அந்த கபிலனோட அம்மாவுக்கு நீ வந்துட்டேங்கிற டவுட் தீரல. என்ன பண்றதுன்னு தெரியாத டைம்ல தான் ரேஷ்மா வந்தா. அதே டைம்ல கபிலனோட அம்மாவும் ரூமுக்கு வர மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. அதான் வேற வழியே இல்லாம அப்படி பண்ண வேண்டியதா போயிடுச்சு. ஆக்சுவலா ரேஷ்மா அந்த டைம்ல நமக்கு ஹெல்ப் தான் பண்ணிருக்கா. ஓ, அப்போ இவளை பாராட்டி இவளுக்கு ஒரு அவார்டு கொடுத்துடலாமா? தப்பு பண்ணதும் இல்லாம அத நியாயப்படுத்த வர பாக்குறீங்களா? ஐ எம் சாரி அயலி, ஏன் மேலதான் தப்பு. நான் சொல்லாம வந்திருக்க கூடாது. ஆனா சிவா எதுவுமே பண்ணல, அவனை திட்டாத ப்ளீஸ். நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லாத. நான் உனக்கு ஒரு சீஃப், நான் சொல்றது கேட்கறதா உன் வேலை. நான் சொல்றத கேட்கறதா இருந்தா எங்க டீம்ல இரு, இல்லனா தயவு செஞ்சு கிளம்பி போயிடு. எங்க வேலையை கெடுக்காத. யாரு செஞ்சாலும் தப்பு தப்பு தான் சிவா, அத சொல்லிதான் ஆகணும். இதுக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த தண்ணி குடி. உனக்கு என்ன அவசரம் இப்போ? பொறுமையா சாப்பிட வேண்டியதானே? இந்திரா, என்கிட்ட ஏதாவது பேசணும்னா தயவு செஞ்சு பேசு. ஏன் இப்படி யோசிச்சுட்டே இருக்க? உங்க அப்பா தான் வீட்டுக்கு கூப்பிடுறாருல்ல, போக வேண்டியது தானே. உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு நீங்க அங்க இருக்கணும். ஒண்ணு பண்ணு, நீயும் வா, நாம ஒன்னா போலாம்.
வரமாட்டல்ல, அப்ப நான் மட்டும் எதுக்கு போகணும்? ஆ? என் பொண்டாட்டிக்கு மரியாதை இல்லாத இடத்துல நானும் இருக்க போறதில்ல. ஓவரா பண்ணிட்டு இருக்காம ஒழுங்கா உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்க. இல்லன்னா தங்கச்சி கல்யாணத்துக்கு கூட உங்களை வரவிடாம பண்ணிட்டேன்னு அதுக்கும் சேர்த்து என்னதான் குறை சொல்லுவாங்க. அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. ஏன் முடிவு இதுதான். ஊருக்கு போனா உன்னையும் கூட்டிட்டு தான் போவேன். இல்லனா கடைசி வரைக்கும் போக போறதில்ல. அப்புறம் இந்த விஷயத்துல என்ன ஃபோர்ஸ் பண்ணாத ப்ளீஸ். ஐலி, நானும் நீ வராம எங்கேயும் போக மாட்டேன், புரியுதா? டேய், அக்கா, பேசாம சாப்பிடுங்க ரெண்டு பேரும். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் சிவா. ஹாய். இவ எதுக்கு இங்க வந்தா? ரேஷ்மா, நீ எங்க இங்க? உன்னை பார்க்க தான் வந்தேன். ஹே, குட் மார்னிங் ஐலி. சாரி, நீ இருக்கிறதே கவனிக்கல. என்ன விஷயம் ரேஷ்மா, திடீர்னு வந்திருக்க? நான் வந்தது இருக்கட்டும். நான் உனக்கு காலையில இருந்து 3 தடவை கால் பண்ணிட்டேன். நீ ஏன் அட்டெண்ட் பண்ணவே இல்ல? அது என் ஃபோன் கொஞ்சம் சரியில்லை. சம்டைம்ஸ் கால் வந்தா அட்டெண்ட் பண்ண முடியாது. சரி, அதுக்கப்புறம் எனக்கு திரும்ப கால் பண்ணணும்னு தோணவே இல்லையா உனக்கு? இல்ல, ஸ்கூலுக்கு வர டைம் ஆச்சா, அதான் அவசரத்துல மறந்துட்டேன். சரி, சிவா தான் போன் எடுக்கல. நீ எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. எங்க கிட்ட சொல்லாம கொல்லாம இப்படி வந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. அதான் அயலி, நான் உனக்கு கால் பண்ணவே இல்ல. ஒருவேளை நான் உனக்கு கால் பண்ற டைம்ல நீ எங்கேயாவது முக்கியமான சிச்சுவேஷன்ல இருந்தா என்ன பண்றது? அதான் நேர்லயே பாத்துட்டு போலான்னு வந்துட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன விஷயம்? என்ன எதுக்கு பார்க்கணும்? என்ன கேள்வி இது? நான் உன்னை பார்க்க வராம வேற யார பார்க்க வருவேன்? சிவா, நம்ம படத்துக்கு போலாமா?